ஓம் நம சிவாய. மண்ணு முந்தியோ மங்க முந்தியோன்னே தெரியாதான். அப்பேற்பட்ட ஸ்தலமா இது. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. ஒரு வரலாறு கொண்ட ஒரு கோயில். இன்னும் வந்து வெளியே தெரியல, ராம்நாட்டில் இருக்கிறனால தெரியலையா என்னமோ தெரியல. இது என்ன, இதோட விசேஷம் என்னன்னு சொல்லுங்களேன். சிவனோட இது. சரிம்மா. இந்த பக்கத்துல இருக்க நீலகண்ட சுவாமிகள். நாம என்னென்ன நினைச்சோமோ அந்த காரியங்கள் பூரா நடக்கும். கற்பூர உச்சத்துக்கு கீழே இருந்து பார்த்தோம்னா சிவன் பார்வதி ஒருத்தவர் மேல ஒருத்தவங்க கையை போட்டு நிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான சிற்பம். இது வந்து பெண் மாதிரி இருக்கு, இது ஆண் மாதிரி இருக்கு. இது வந்து புனர்வு சிற்பங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. பைசா சைஸ்லாம் சிற்பங்கள் இருக்கு. அதே மாதிரிதான் பாருங்க, 50 பைசா சைஸ்ல யானையோட சிற்பம். மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரசமங்கையில இருக்கேங்க. தொடர்ந்து ஏகப்பட்ட வீடியோ நம்ம சேனல்லே நீங்க பாத்திருப்பீங்க. ஏன் இன்னைக்கு வந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து அமாவாசை, ரொம்பவுமே வந்து கூட்டமா இருக்கும். உள்ள போக போறோம், எவ்வளவு கூட்டமா இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு, உள்ள கோவில் வந்து புதுசா கட்டியிருக்கேன், சீரமைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு உள்ள ஐயாவையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வேற என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். பிளஸ் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெர்செப்ஷன் 65 அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருந்து பெரிய பிரபலமான ஒரு நடிகர் வந்து வந்திருக்காங்க. என்னங்க வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து எங்க வந்திருக்கோம்னா, முதல் சிவன் கோயில்னு சொல்லப்படுற ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து இந்த திருவாச பாடல் பெற்ற ஒரு தலம், ஏகப்பட்ட ஒரு வரலாறு கொண்ட ஒரு கோயில். இன்னும் வந்து வெளியே தெரில, ராம்நாட்டில் இருக்கிறனால தெரிலையா என்னமோ தெரில. புதுக்கோட்டையிலயோ தஞ்சாவூர்லயோ இருந்திருந்தா இதோட புகழ் இன்னும் பெருசா பரவி இருக்கும். ராம்நாட்டில் இருக்க கண்டு இதுக்கு வந்து அடையாளம் தெரியாம போச்சு. இதுல அதான் உலகத்திலேயே முதல் சிவன் கோவில்னா இது. இதுக்கு பக்கத்திலேயே வந்து கடற்கரை இருந்திருக்கு. எப்பனா ஆதி காலத்துல இது வந்து லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றதா, 1000 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின ஒரு கோவில். முதல் கோவில் அல்ல, லிங்கம் தோன்றுச்சு, அதுக்கப்புறம் கோவில் பண்ணியிருக்காங்க. 1000 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின முதல் சிவன் கோவில். இதுக்கு பக்கத்திலேயே வந்து ருத்ராட்ச மரம்லாம் ஒன்று இருக்கு, வத்தாத குளம் இருக்கு, ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு. எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம காலிஸ் ப்ரோவோட சேர்ந்து பயணிப்போம். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், தெரியாத விஷயத்த நம்ம தெரியப்படுத்த போறோம். உள்ள போயிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஆமா ப்ரோ, வாங்க. மக்களே பாத்தீங்க அப்படின்னாவே தெரியும், சுத்தி ரொம்ப அமாவாசை கூட்டம். முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யாருமே வந்து அதிகமா கூட்டங்கள் இருக்காது. இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கறதுனால கூட்டங்கள் அதிகமா வந்திருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி ஆகணும். எல்லாருக்குமே தெரியும், நம்ம கோயிலுக்குள்ள நுழையும் போது நம்மளுடைய இடது பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விநாயகருடைய சிலை, அதாவது சன்னதி வந்து இருக்கும். வலதுபுறமா பார்த்தோம் அப்படின்னா வந்து முருகனுடைய சன்னதி இருக்கும். ஆனா இங்க அப்படியே மாறி இருக்கு பாருங்க. ஸோ இங்கிட்டு முருகருடைய சன்னதியும், அப்படியே நம்மளுக்கு வலதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருடைய சன்னதியும் இருக்கும். ஸோ ரெண்டையுமே நான் காமிக்கிறேன். இதற்கான வரலாறு ஏதாச்சும் இருக்கும், அது முடிஞ்சா யார்ட்டையாச்சும் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விநாயகரை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு அம்மா உள்ள போயிட்டாங்க. சரி, அதை வைக்கிறதுக்கு வந்தீங்களா? சரி சரி, போய் வைங்க. சரி சரிம்மா. ஓ, எடுக்க வந்தீங்களா? இது என்ன, இதோட விசேஷம் என்னன்னு சொல்லுங்களேன். சிவனோட. சரிம்மா. மருத்துவ குணம் இருக்கு. இது வச்சா சிவ பூஜை பண்ணா நம்ம மேல அப்பா கிட்ட பேரான்னு ஒரு ஐதீகம். சரி 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 சரி. நீங்க எங்க இருந்துமா வரீங்க? நான் இங்க கடை போட்டுருக்கேன். இங்கேயே கடை போட்டிருக்கீங்க? இந்த ஊரு தானே? இங்கதான் இருக்கேன். அப்படியா? சரி 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 சரி. பண்ணிடுவாங்க. வச்சுக்கிட்டா ரொம்ப விசேஷம். சரிம்மா. நீங்க கொண்டு போறீங்களா? இல்ல, வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மட்டும் எனக்கு கொடுங்க. கண்டிப்பா நான் பூஜை அறையில போய் வச்சுக்கிறேன். நன்றி நன்றிமா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு விசேஷம். எனக்கு 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 ஒரு நல்லது நடந்திருக்கு. பாத்து பாத்து. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முருகருடைய சன்னதி இருக்கு.
ஸோ அவரையும் நான் காமிக்கிறேன். சுப்பிரமணியர் இவர் பேரு. முருகர் இருக்காருல்ல? ஆமா, முருகருக்கு முன்னாடி யாரு இங்க ஒருத்தர் இருக்காரு? யானையா? ஆமா. ஸோ அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் நம்ம எல்லாருமே வந்து அவரோட வாகனமா பார்த்தோம் அப்படின்னா மயிலு தானே பார்த்துருப்போம். ஆனா இங்க அப்படியா, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யானை இருக்கு. வெள்ளை யானை என்னமா? ஐதாவர யானை. ஆமா, தெய்வான பொண்ணு எந்திரி முதல்ல கொடுக்கையில இந்த சீரு கொடுப்பாங்க. ஐதாவர யானை முருகனுக்கு மயில்வானத்துல இருந்தாலும் இது சீரு கொடுப்பாங்க. சரி சரி சரி. யானை சீரு கொடுத்த யானைய அவர் வாகனமா இங்க யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப பழமையான காலத்துல உள்ளனால இங்க இருக்கு. சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா. சோ இந்த தகவல் ஃபுல்லா சொன்னவங்க இந்த அம்மா. அவங்க பேர் என்னம்மா? என் பேரு சிவகங்கேஸ்வரி. சிவகங்கேஸ்வரி சிவன் பேரு. நன்றி நன்றி நன்றி. பேரு இவங்கள வச்சுக்கிட்டாங்களா? அப்படியா, குருநாதர் வச்சதா? நம்ம பல தடவை இந்த கோயிலுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்திருக்கோம். ஏன் நீங்களுமே ஏகப்பட்ட தடவை கோயிலுக்குள்ளே போயிட்டு ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் யாருமே இந்த கோபுரத்தில் உள்ள சின்ன சின்ன சிற்பங்களை கவனிச்சிருக்க மாட்டீங்க. அந்த பாண்டியர்கள் கட்டின கோவில் தான். அந்த பாண்டியர்களுடைய கலை நுணுக்கங்களை யாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அப்படி யாருமே கவனிக்காத அரிய வகை பொக்கிஷங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாமே விவரிக்க போகிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். வாங்க போகலாம். ஒருத்தவர் வந்து வில்லம்ப கையில் வச்சுக்கிட்டு அந்த வில்லம்பு மேலே கால் வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி பாருங்க. ஒரு அற்புதமான சிற்பம் பாருங்க. இந்த சிற்பம் எல்லாம் சுதை. கீழே நீங்கள் போகும்போதே கோயிலில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது இதெல்லாம் பார்க்கலாம். மேலே பாருங்க, சிவன் மேலே ஒருத்தவர் காலை வச்சுக்கிட்டு நிற்கிறார். தெரியுதா உங்களுக்கு? அவர் வந்து யாரும் இல்லை, கண்ணப்ப நாயனார்னு ஒருத்தவர் சிவன் மேல காலை வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டீங்க கோயில் என்ட்ரன்ஸ்ல. இல்ல நானே கவனிக்கல ப்ரோ. அருமையா தான் பார்த்திருப்பேன். அது மாதிரி ரெண்டு பக்கட்டும் பாருங்க, உங்களுக்கு வந்து துவாரபாலகர்கள் இருப்பாங்க. இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க. சிவன் பார்வதி ஒருத்தவர் மேல ஒருத்தவங்க கையை போட்டு நிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான சிற்பம். பாதி வந்து சிதைவடைஞ்சிருக்கு. அப்படியே மேல போனோம்னா சிவன் கோயில கண்ணனுக்கு என்ன வேலைன்னு கேட்கலாம் நீங்க. இது கண்ணனா சிவனான்னு எனக்கு தெரியல. ஆனா இதே மாதிரி ஒரு சிற்பம் நான் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் பார்த்திருக்கேன். சிவன் வந்து புல்லாங்குழல் ஊதுற மாதிரி ஒரு அற்புதமான சிற்பம் இருக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில், சோழர்கள் கட்டினது. ஆனா இது வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்டது. இங்கேயும் பாருங்க, புல்லாங்குழல் ஊதுறது சிவனா கண்ணனான்னு தெரியல. ஆனா வந்து இது வந்து ஒரு அற்புதமான சிற்பம் பாருங்க. அப்படியே மேல போகும்போது இந்த இடத்துல பாருங்க வீணை வச்சிருக்க மாதிரி ஒரு சிற்பம். அதுக்கு மேல வந்து துவாரபாலகர். மேல பாருங்க ஒரு பசு வந்து தானா வந்து பால் இருக்குது பாருங்க. அதுக்கு மேல பாருங்க மயில்ல யார் நிக்கிறா? முருகன் நிக்கிறாரு பாருங்க, சிறப்பா நிக்கிறாரு. இதெல்லாம் வந்து பாருங்க பாண்டியர்கள் கட்டினது. வேற லெவல்ல இருக்கு. பாண்டியருக்கு கீழே இருந்த நம்ம சேதுபதி மன்னர்களும் இதுக்கு ரொம்ப திருப்பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுகளுக்கு. மக்களை இங்க பாருங்க, இது யாருன்னு தெரியல. ஆனா வந்து பாருங்க கையில பெரிய கம்போ வாளோ ஏதோ வச்சிருக்காங்க. குனிஞ்ச இடுப்பு பாருங்க, ஒரு சைடு குனிஞ்ச வளைஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இது பெண் மாதிரி தான் தெரியுது. குன்றுகள் வச்சு பாருங்க. வயசான பாட்டி மாதிரியே இருக்கு. ஒருவேளை காரைக்கால் அம்மையார கூட இருக்கலாம். காரைக்கால் அம்மையாரை பத்தி தெரியும் உங்களுக்கு. அவங்களோட சிற்பமே வந்து ஒரு மாதிரி ஒரு பேயோட சிற்பம் மாதிரி தான் இருக்கு. ஊன்றுகோல் வச்சிருக்காங்க. யாரும் தெரியல, காரைக்கால் அம்மையாரா இல்ல யாரான்னு தெரியல. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூதகணத்தோட சிற்பம் வந்து இருக்கு. கையில வந்து சங்கு வச்சிருக்காங்க. சங்க வச்சு ஏதோ இசைச்சு ஏதோ ஒரு தகவலை சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இன்னொரு கையில பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆயுதம் மாதிரி கையில வச்சிருக்காங்க. ஸோ இங்க இருக்கிறதுலயே சிதை விடாம, அதாவது பெருசா சிதையாம இந்த ஒரு சிற்பம் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. மற்ற எல்லாமே சிதை விட்டுற நிலைமையில தான் இருக்கு. ஸோ அது மாதிரி கீழே பாத்தீங்க அப்படின்னாவே உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்பவுமே அரிச்சு அந்த பழங்கால கற்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும், பார்த்தாவே தெரியும். இது வந்து எவ்வளவு தடிமனா இருந்திருக்கும். இப்போ வந்து சிதைந்து ரொம்பவுமே மோசமான நிலைமையில வந்து போயிடுச்சு. இதெல்லாம் பாருங்க மக்களே, இதெல்லாம் வந்து பாறை. நீங்க நல்லா பார்க்கலாம். இதெல்லாம் பாறை. இதெல்லாம் அரிச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் அதான் நான் சொன்னேன்ல, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து கடற்கரை இருந்திருக்கு. கடல்
அப்படியே போயிட்டு இங்க இருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர்ல கடல் இருக்கு. இங்க இருந்து 30-40 கிலோமீட்டர்ல. அப்படின்னா இங்க கடல் இருந்ததுக்கான அறிகுறி தான். கடல்ல இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட பாறைகளா கூட இருக்கலாம். ரொம்ப தூரம் போய் கற்களை எடுத்து கட்டணும்னு ஒண்ணும் இல்ல. பக்கத்திலேயே கடல்லையே இருந்து எடுத்து கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் பாருங்க, பாறை, கற்கள், கருங்கற்கள். மேல பாருங்க, அது சுதை. உங்களுக்கு தெரியும் நல்லா. உங்களுக்கு அந்த இடையில தெரியும். கடல்ல வெட்டி எடுக்கப்பட்ட பாறைகள்ல வந்து அந்த சங்கு, ஓடு, சிப்பிகளோட அந்த எச்சங்கள்லாம் இருக்கு பாருங்களேன். ஆமா, அது எல்லாம் கலவையை ஆகி தான் இந்த மாதிரி வந்து பாறைகளை வந்து உருவாகும். ஸோ அதுல இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட பாறைகளை கொண்டு தான் இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க. மக்களை பாருங்க, இது வந்து ராஜா ராணிகளுக்கு, அந்த ராணிகளுக்கு சைட்ல வரும்ல, அந்த குந்தவை பார்த்துருந்தா தெரியும் உங்களுக்கு. சைட்ல பெரிய கொண்டை வரும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. கையில வந்து ஊன்றுகோல் வச்சிருக்காங்க. 2 காலையும் விரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை பிரசவம் பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. இவங்க பிரசவம் பாக்குற பெண்ணா கூட இருக்கலாம். ஆனா இவங்க பெண்ணு மாதிரி தெரியல. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா பெண்ணு மாதிரி தெரியல. அது சிதை உண்டனாலே என்ன அப்படின்னு தெரியல. ஸோ இங்கேயுமே வந்து முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆண்மகனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த குறியில வந்து ஆமா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த குறி வந்து இதுல வந்து இருக்கு. ஸோ அதனால அந்த அது என்ன ப்ரோ, இனச்சேர்க்கையை வந்து ஒரு சிற்பமா சூப்பரா செதுக்கியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. முழுமையா இருந்தா மட்டும்தான் எதையுமே முழுசா நம்ம சொல்ல முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்க சொல்லியிருக்கோம். தவறுதலா இருந்தா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. அது மாதிரி உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஒரே அளவான தூணு கிட்டத்தட்ட ஒரு 30 இருந்து 35 அடி உயரம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 2 சைட்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரே தூண்ல செஞ்ச தூண் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ பாண்டியர்களுடைய திறமையை நம்ம எந்த அளவுக்கும் குறைச்சி சொல்லிடக்கூடாது. அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. அம்மா, நீங்க இங்க எத்தனை வருஷமா வந்துட்டு போறீங்க? கல்யாணம் பிறந்தது ராமேஸ்வரம். ராமேஸ்வரமா? அந்த உங்க ஊருக்கு அந்த ராமேஸ்வரமா? நான் பத்திரகாளி கோயில் தெரு. நான் வந்து பத்திரகாளி கோயில் தெருக்கு பக்கத்துல பின்னாடி வடகாடா. அதுவே ஏறி போட்டா சாப்பாடு போயிடலாம். மாங்காடு, சம்பை. ஆமா ஆமா ஆமா. சம்பை கிட்ட எனக்கு இடம்ப்பா. நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இருக்காங்க. எஸ்பி ஆபீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்தேன். சரி சரி சரி. சொத்து தீர்ப்பானதை வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க இல்லையா? வந்துட்டியல்ல எல்லாம் நடக்கும். எத்தனை வருஷமா நீங்க இங்க வரிய? இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததே இந்த ஊரு தானே. ஐயா வாட்ச்மேனா இருந்தாரு நடராச கோயில்ல. அப்படியா? அந்த டூரிஸ்ட் எல்லாம் கிடையாது. சரி சரி சரி. 100 ரூபாய் சம்பளம் ஒரு சோத்து கட்டி கொடுப்பாங்க. அத்தை மகன்னு இங்க கொடுத்தாங்க. சரி, உங்களுக்கு இந்த கோயிலை பத்தி ஏதாவது நல்ல தெரியுமா? சொல்லுவாரு மாமனார். எங்க வீட்டுக்காரரை பத்தவரு மண்ணு முந்தியோ மங்க முந்தியோன்னே தெரியாதான். அப்பேற்பட்ட ஸ்தலமா இது. மாணிக்க வாசகர் திருவாரூர்ல இருந்து உருண்டு வந்தாராம். பாதம் படக்கூடாதுன்னு. நெடுகள் இங்கும் இருக்கணும். சரி சரி. இருக்கு மாணிக்க வாசகர் கோயில் அங்கிட்டு துண்டா இருக்கு. ஆமா இருக்கு. ஒரு இடத்துல இருக்கு. 400 வருஷத்துக்கு முந்தி 4000 வருஷத்துக்கு முந்தி இருந்ததான். அது ரொம்ப விசேஷம். நடராசர், மரகத நடராசர் வருஷத்துக்கு ஒரு முறைதான் சந்தனம் சாத்துவாங்க கலைஞ்சு. இப்போ பூட்டி இருக்கும், கம்பி போட்டு கும்பிட்டுவாங்க. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 90 வயசாச்சு. 90 வயசு. 90 வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க? இங்கேதான் இருக்கேன். நாம் இதுவரைக்கும் வெளிக்கோபுரத்தில் உள்ள சிற்பங்களை பற்றி பார்த்தோம். இப்போ அப்படியே கோவிலுக்குள்ளே வந்தோம்னா உள்கோபுரத்தில் எத்தனை அழகான சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம விவரிக்க போகிறோம். ஒவ்வொன்றா நீங்கள் பாருங்கள். மக்களே, அங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், புல்லாங்குழல் மாதிரி கண்ணன் அமைப்பு பாருங்க. சிவன் கோவில்ல கண்ணன் நீங்க வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரத்துல நான் பார்த்திருக்கேன். பாருங்க, புல்லாங்குழல் ஊற மாதிரி அங்க ஒரு கண்ணன் சிற்பம் இருக்கு பாருங்க. அதுக்கு கீழே பாருங்க, இவர் வந்து 63 நாயனார்ல ஒருத்தவர். அவர் வந்து கும்பிட்டா வந்து 6 வழிவிடும். அந்த சிற்பம் தான் இங்க இருக்கு பாருங்களேன். பின்னாடி ஓடுறது 6 மாதிரி இருக்கு பாருங்க. அவர் கும்பிட்டா அவர் வந்து ரொம்ப காலமா சிவனை பாக்குறதுக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. ஒரு நாள் கரை புரண்டு 6 ஓடும், நினைச்சுக்கிட்டு வேண்டுவாரு, வழி விட்டுரும், அப்படியே போய் கும்பிட்டு வந்துருவாரு. அதுக்கு கீழே பாருங்களேன், 5 முகம் தெரியுது, கிட்டத்தட்ட 10 கைகள் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, வராகி மாதிரி முகம் இருக்கு, ஆனா யாரும் தெரியல, முகம்லாம் சிதவடைஞ்சிருக்கு. அதுக்கு கீழே பாருங்க, ராமர் வந்து வில்லம்போட நிக்கிறாரு. ஆனா வில்லம்போடு பிளஸ் வந்து கையில வந்து ஒரு என்ன சொல்றது, தடியும் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதுக்கு கீழே பாருங்க, ஒரு அம்பாள் இருக்காங்க. அநேகமா லட்சுமியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, லட்சுமி மாதிரி இருக்காங்க.
அப்படியே கீழே பாருங்க சரஸ்வதி வீணை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல வீணை வச்சுக்கிட்டு சரஸ்வதி நிக்கிறாங்க. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ராமர் லட்சுமணரோட ஒரு அருமையான சிற்பம் இருக்கு பாருங்க. மக்களே அந்த இடத்துல பாருங்க, இது வந்து சிவனோட 64 ரூபங்கள்ல ஒண்ணு. ஸ்ரீ கங்காள நாதர்ன்னு சொல்லுவாங்க, கங்காள மூர்த்தின்னு சொல்லுவாங்க, கங்காளநாதர்னு சொல்லுவாங்க. வாமனனை கொன்று அவங்களோட அந்த முதுகெலும்பை பிச்சு அப்படியே வீசுற மாதிரி இருக்கும். தானே வீசி தானே வந்து அதை வந்து ஒரு உடுப்பு மாதிரி போடுற மாதிரி இருக்கும். கங்காள மூர்த்தி பாருங்க, ஒரு கையில மானுக்கு வந்து இற கொடுக்குற மாதிரி, ஒரு சைடு ஒரு பூதகணத்தோட மேல கையை வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி அருமையான சிற்பம். அதுக்கு கீழே பாருங்க புல்லாங்கலோட அங்க பார்த்த மாதிரி கண்ணன் நிக்கிறாரு. அதுக்கு கீழே பாருங்க ஒரு ஆங்கார ரூபத்துல, ஒரு பயங்கரமான கோபத்துல எதையோ போட்டு பிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு. ஆனா இது 64 ரூபங்கள்ல ஒண்ணு, சிவனோட 64 ரூபங்கள்ல ஒண்ணு. ஆனா சரியா தெரியல, சிற்பம் கொஞ்சம் சிதைவடைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு நடனம் ஆடுற மாதிரி ஒரு பெண்ணோட சிற்பம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழேயும் நடனம் ஆடுற பெண்ணோட சிற்பம் இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல மேல வந்து காலில் கை வச்சிருக்க மாதிரி இருக்கு. இங்க பாருங்க 2 கையும் மேல குப்பி கும்புற மாதிரி ஒரு போஸ்ட்ல நிக்கிற மாதிரி இருக்கு ஒரு பெண்ணோட சிற்பம். ஸோ நம்ம முதல் கோபுரத்தில் நுழையும் போதே ஏகப்பட்ட சிற்பங்களை பற்றி பார்த்துட்டோம். இது யாருமே வந்து மேக்சிமம் கவனிச்சிருக்க மாட்டாங்க. உள்ளே போகும்போது எல்லாருமே உள்ளே போனோடனே சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம தெரியாத, நம்ம மறந்துட்டு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிற விஷயங்களை நம்ம இப்போது ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான சிற்பம் ஒன்று இருக்குது. ஆனால் முக அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா செதஞ்சிருச்சு. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையை தூக்கி மேலே வந்து ஏதோ அந்த ஒரு ஆயுதத்தை வச்சிருக்க மாதிரியும், அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆயுதத்தை கீழே சப்போர்ட்டுக்கு அவங்க ஊன்றி நிற்கிற மாதிரியும், ஒரு காலை நல்லா ஊண்டி இன்னொரு காலை வளைச்சி ஊண்டி குதிங்காலை தூக்கி அந்த முன்னங்காலை மட்டும் ஊண்டி இருக்க மாதிரியும் ஒரு சிற்பம் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து இதோட விஷயம் தெரியாமல் இதை வந்து ரொம்பவுமே வந்து பாதுகாப்பு இல்லாமல் வச்சுட்டாங்க. ஸோ அதை நினைக்கும் போது உண்மையிலுமே ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்கு. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி, காவா கனக திரளே போற்றி, கைலை முலையானே போற்றி போற்றி. இந்த உத்தர கோஷ மங்கை. திரு என்றால் அழகு, உத்தரம் என்றால் உபதேசம், கோஷம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் பெண். சிவபெருமான் பார்வதிக்கு ரகசிய பிரவண மந்திரம் போவதனால திரு உத்தர கோஷமங்கன்னு ஊர் பேரே வந்திருக்கு. மண்டோதரி தவம் இருந்து ராவணனை கல்யாணம் முடிச்ச இடம் இது. மாணிக்க வாசகர் தவம் இருந்து ஞானம் கிடைச்ச ஊர் இது. 3000 ஆண்டுக்குள்ள இறந்த மரம் ஒன்று இருக்கு. அது கீழே தான் 999 பேர் மாணிக்க வாசகர் சேர்த்து 1000 பேர் தவம் இருந்தாங்க. ராவணனுக்கு மண்டோதரி அம்மா மடியில சிவபெருமான் குழந்தையா மாறும்போது இங்க அக்னி சித்தம் தீ பிரபலமா போயிடுச்சு. அதனால என்னன்னா இங்க உள்ளவங்க 999 குளத்துல நீச்சு உயிர் விட்டாங்க. மாணிக்க வாசகர் மட்டும் இருக்கார், சாமி வந்திருக்காரு. என்னப்பா அது அப்படின்னா, நீங்க அங்க இலங்கைக்கு போயிட்டீங்க, குழந்தையா போயிட்டீங்க, இங்க தீ பிரபலம் ஆகி போச்சு, அதனால 999 ரிஷி முடிவுகளுக்கும் உள்ளார வந்து உயிரிழந்தாங்க அப்படின்னா அதுக்குதான் சரசர லிங்கம் 1000 லிங்கம் ஒரே லிங்கமா வச்சிருக்காங்க மருந்து கீழே. அது வருது. இங்க வந்தா மங்கள காரியம் உண்டாகும். வீடு கட்டலையா, வீடு கட்டலினாலும் வந்துட்டு இந்த மண்ணை மீச்சாலே போதும், எல்லாம் மங்கள காரியம் தான், சிறப்பா இருக்கும். வேற இங்க மெக்கா மெதினாவுக்குள்ள மையப்புள்ளி இடம் இருக்குன்னு இங்க சொல்லியிருக்காங்க. அங்கேயா மெக்காக்கா? இங்க போர்டுல இருக்கு, பாருங்க. ஒரு மையப்புள்ளி இங்க இருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. உலகத்தோட மையப்புள்ளியா இது? மெக்கா மெதினான்னு சொல்றாங்க இல்லையா, அதோடைய மையப்புள்ளி இந்த இடத்துல இருக்கு, அதுக்கு தொடர்பு இருக்குன்னு போர்டுல அறிவிச்சிருக்காங்க. நம்ம முடிஞ்சது சொல்றோம். சரி. அதனால ஒன்னும் பிரச்சனை, இங்க வந்துட்டாலே எல்லாமே சுபிட்சமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆதி கோயில், உலகத்திலேயே முதல் சிவாலயம் இந்த கோயில் தான். இங்க கடல் இருந்ததா சொல்றாங்களே? கடல் இருந்து கடல் 14 கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கு. 14 கிலோமீட்டர். இந்த உப்பு பாறை கல்லு தான் கட்டியிருக்கிறாங்க. எல்லாமே உப்பு கடல்ல விளைஞ்ச பாறை கல்ல வச்சு கட்டியிருக்கிறாங்க. அதனால இந்த இடத்துக்கு வந்துட்டாலே உத்தரகோசமங்கலம் சிறப்பு. பக்கத்துல ஒரு இளந்த மரம் இருக்குல்ல? இளந்த மரம் 3000 ஆண்டுக்கு உள்ள இளந்த மரம் இருக்கு. இல்ல இந்த மரம் ருத்ராட்ச மரம். உத்தராட்ச மரம் இங்க கிடையாதுங்க, அங்க பக்கத்துல இருக்குன்னு. அது தேவச்சனூர்ல இருக்கு. அது வந்து கிராஸ், ஏன்னா ஒரு சரியில்லை. ஓகே ஓகே. எப்படின்னா ஒரு 2000 மரம் ஒரு இடத்துல இருந்தா உத்தராட்சம் ஃபீவரா வரும். இது ஒரு மரம் இருக்கிறதுனால இங்க உள்ள மரம் வந்து எடுத்து போறதால அதோட காய் தன்மை மாறி போச்சு. சரி சரி சரி. கிராஸ். ஆமா, கிராஸ் ஆகி போச்சு. அதனால உத்தராட்சமும் அது அல்ல. சரி சரி. பாத்தீங்கன்னா அம்பாள் பேர் வந்து மங்களாம்பிகை, சுவாமி பேரு மங்களநாதர். இங்க வந்துட்டாலே எல்லாம் மங்களகரமா இருக்கும்.
சரி சரி. யாரையும் எனக்கு தெரிஞ்சது சொல்லிருக்கேன். ஐயா பேரு? என் பேர் சிவா ஆறுமுக கனி. சரி சரி. எத்தனை வருஷமா? நான் ஒரு 9 வருஷமா இருக்கேன் ஐயா. சரி சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சிவாய் நமயா. இவர் வந்து ராமேஸ்வரம் காலிஸ் ப்ரோ, அதாவது கழுகுப்பாறை வந்து ராமேஸ்வரம், பெர்செப்ஷன் 60 வந்து ராமநாதபுரம். நாங்க வந்து எங்களுக்கு வந்து இவருக்கு வந்து தூரம் ஒரு 60 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க அந்த கோவில். எனக்கு வந்து ரொம்ப பக்கம், ஒரு 15 கிலோமீட்டர்ல இருக்கு. ஆனா நான் இதுவரை ஒரு 4-5 தடவை தான் வந்திருக்கேன். பிறந்தது இந்த ஊர் 4-5 தடவை தான் வந்திருக்கேன். 28-29 வயசு ஆயிடுச்சு. ஆனா ஒரு 4-5 தடவை தான் வந்திருக்கோம். இதுவரை கவனிக்காத பல விஷயங்களை இந்த முறை, அதுவும் வந்து இந்த ஆடி அமாவாசைக்கு வந்தப்ப கவனிக்க முடியுது. என்னன்னு தெரியல, இது யாரோட அனுகிரகங்கள் தெரியல. இது வந்து இங்க நாங்க பாக்குற சிற்பங்கள் எல்லாமே கங்கை கொண்ட சோழபுரத்துலயோ சரி, தஞ்சாவூர் பெரிய கோயில்லையும் சரி, அப்புறம் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில்ல அந்த சோழர்கள் கட்டின அப்படியே பிரதிபலிப்பு இங்க தெரியுது. அப்பனா என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்துல சோழர்களும் சரி பாண்டியர்களும் சரி பொண்ணு கொடுத்து பொண்ணெல்லாம் எடுத்திருக்காங்க. சோழரோட மனைவிய பொண்ணை வந்து பாண்டியர் வந்து கல்யாணம் முடிச்சு தூக்கிட்டு வந்து ஆட்சிய தான் எடுத்துக்கிட்டு அவங்க மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த கதையெல்லாம் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த சின்னங்கள் மட்டும்தான் வேற, மற்றபடி சிற்பங்கள்லாம் எல்லாமே ஒரே தான் பேசுது. அங்க என்ன பார்த்தோமோ அது அப்படியே இங்க பிரதிபலிச்சிருக்கு இந்த கோபுரத்துல. நீங்க உத்தரவசமங்கை ராமநாதத்துல இருக்கிற உத்தரவசமங்கை வந்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் பாருங்க. நாங்க வந்து இல்லாதது சொல்லல, இருக்கிறதான் சொல்றோம். உங்களுக்கே வந்து இவங்க எல்லாம் சொன்னது வந்து ஓரளவு மேட்சா இருக்கு. நம்ம தஞ்சாவூர்ல பார்த்ததோ சோழர்களோட அந்த கட்டுமானம் அப்படிங்க பிரதிபலிக்குது. அத நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கேன். அதை வந்து காமிச்சு கொடுத்ததுக்கு நம்ம காலிஸ் ப்ரோவுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்களே தான் பாத்தீங்க, நீங்களே தான் சொன்னீங்க. இதுல ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிற விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து இந்த கோவிலுக்கு ஒரு தடவை 2 தடவை மட்டும் இல்ல, ஏகப்பட்ட தடவை வருவோம். வர்ற நேரம் ஃபுல்லாமே நம்ம உள்ள போய் ஐயாவை வணங்கிட்டு போகணும் அப்படிங்கிற நினைப்புலதான் அவசர அவசரமா போறோம். ஆனா உங்களுக்கு நேரம் இருந்தது, நம்ம வீடியோ நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க சொன்ன எல்லாத்தையுமே ஒரு தடவை வந்து பாத்துருங்க. ஏன்னா ரொம்பவுமே மோசமான நிலைமையில செதஞ்சு போயிடுச்சு. இனி வர காலங்கள்ல அது இருக்குமா இல்லையா அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியல. அதை நாங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப பதிவு பண்ணதுல கொஞ்சம் மன மகிழ்ச்சியா இருந்தாலும், இதை இன்னுமே வந்து மறுபடியுமே ரீக்ரியேஷன் பண்ணி அதை எங்கெங்க என்னென்ன இருந்ததோ அதை அப்படியே வச்சாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஸோ நீங்க கவனிக்காத அந்த விஷயத்தையும் வந்து கவனிச்சுட்டு போனீங்க அப்படின்னா, ஆமா இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு மன நிம்மதியா இருக்கும். ஸோ அடுத்து அதுவும் பாருங்க, நாங்க கோபுரத்துக்கிட்ட தான் நிக்கிற கோவிலுக்கு கூட போகல, வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதாவது நீங்க பாத்திருப்பீங்க, இவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் ஆணு வாய பிறந்த அங்கேதான் வந்துட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஏன் தஞ்சாவூர்ல இருக்கிறது, புதுக்கோட்டையில இருக்கிறது, கும்பகோணத்துல இருக்கிறது, திருவாரூர்ல இருக்கிறதெல்லாம் இங்க இருக்குயா எல்லாமே. எல்லாத்தையும் நம்ம அங்க தேடி ஓடிக்கிட்டு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு இருக்கு அதெல்லாம் கண்டிப்பா பாருங்க. நாங்க பார்த்தது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 100ல ஒரு 10% தான் பார்த்திருப்போம். இன்னும் வந்து பார்க்காத ரொம்ப இருக்கு. முடிஞ்சா இன்னைக்கு காமிக்க ட்ரை பண்றோம். நமஸ்தே மக்களே. இந்த இடத்துல பாருங்க, இது வந்து நான் எங்கேயுமே பார்க்கல இதுவரை. எல்லாத்துலயும் இந்த இடத்துல ஒரு பூ அமைப்போ ஒரு மலரோட அமைப்போ வேற ஏதாவது டிசைன் தான் வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், 2 பேரு அந்த பீடத்துல இது ஒரு கோபுர அமைப்புல யாளிகள் இருக்கிற இடத்துல 2 பேர் அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கு. பாருங்களேன், அற்புதமான சிற்பம், வேற லெவல்ல இருக்கு. பாருங்க, இந்த இடத்துல அம்பாளுக்கு போற சின்ன கோபுரம் இருக்கு. அதுல பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சிவலிங்கம் இருக்கு. பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல இருக்கு பாருங்க சிவலிங்கம், அருமையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயுமே இங்க பாருங்க புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு உங்களை கண்ணன் பார்க்க முடியும். பக்கத்திலேயே பாருங்க, சரியா தெரியல, தூரமா இருந்து பார்க்கும்போது ஒரு பூதகணம் இல்ல வேடனா கையில வந்து வில்லம் வச்சிருக்காங்க. பாருங்க நண்பர்களே, இது வந்து வேடன். ஆமா, கையில வில்லம்பு இருக்கு. ஒரு மாதிரி காலை தூக்கிக்கிட்டு கொஞ்சம் ஆமா, ஒரு கம்பீரமான ஒரு அமைப்பு, வேடனோட அமைப்பா இருக்கலாம். இந்த இடத்துல பாருங்க ஒரு அருமையான சிற்பம். நல்லா கீழே பாருங்க, தரையில இருந்து ஒரு அடி தூரத்துல இருக்கு. ஒரு கால் தூக்கிட்டு இருக்கு. ஒரு காலை தூக்கிட்டு ஏன் இவர் சாமி கும்பிடுறாருன்னு தெரியல. இவர் கண்டிப்பா ஏதாவது நாயனார்ல தான், 63 நாயனார்ல ஒருத்தவரா தான் வருவாரு. தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. மக்களே, அம்பாளோட சின்ன கோபுரத்துல உள் சைடு, அதாவது உள்பக்கம் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன
ஒரு அடியில ஒரு சிவலிங்கம் இந்த இடத்துல ஒரு அடியில ஒரு சிவலிங்கம் இருக்கு. அதுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அம்பாளோட சிற்பம். இங்க பாருங்க மக்களே, இது வந்து சேதுபதி, அதாவது கிழவன் சேதுபதியா இருக்கலாம். கிழவன் சேதுபதியா அதிகபட்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேதுபதியோட ஒரு சூப்பரான கும்பிட்ட மாதிரி ஒரு சூப்பரான சிற்பம். அதுவும் சிவனை நோக்கி அம்பாளை நோக்கி உள்மண்டபத்துல இருக்கு, அதாவது உள்கோபுரத்துல இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்படியே இங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷ்ணுவோட ஒரு அழகான சிற்பம். இந்த இடத்துல அதுக்கு கீழே பாருங்க ஒருத்தவர் பாம்பை கையில வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பூதகணம் சைஸ்ல ஒருத்தவர் இருக்காரு. நல்லா அகலமா குண்டா இருக்காரு. இந்த இடத்துல பாருங்க முருகன் வந்து மயில்ல உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு சிற்பம் லைட்டா வந்து சிதைவடைஞ்சிருக்கு. அதுக்கு கீழே பாருங்க சேதுபதியோட ஒரு சிற்பம். எந்த மன்னரும் தரல. ஆனா நீங்க ராமேஸ்வர கோயில்கள்லாம் போனீங்கன்னா எல்லா சேதுபதிகளோட உருவமைப்பும் கும்பிட்ட மாதிரி இருக்கும். அங்கே ஒரு சேதுபதி பார்த்தோம், இங்கே ஒரு சேதுபதி. இங்க பாருங்க மயில்ல முருகன் இந்த இடத்துல இருக்காரு. கீழே வந்து நடராஜர் இருக்காரு. அதுக்கு கீழே ஒரு சேதுபதியோட ஒரு உருவமைப்பு சிற்பம் அழகா இருக்கு. இங்கிட்டு வந்து சிவன் இருக்காரு, இங்கிட்டு வந்து விநாயகர். சிவனை வந்து கும்புற மாதிரி, சிவன் வந்து நம்ம காளை மேல அமர்ந்திருக்கிற மாதிரி, விநாயகர் கும்புற மாதிரி ஒரு அற்புதமான சிற்பம். இந்த மாதிரி சிற்பங்களை வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. தஞ்சாவூர் போயிருக்கேன், எங்கேயுமே பார்த்ததில்ல. ராமநாதபுரத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. பாருங்க கீழே வந்து இந்த இடத்துல பாருங்க சேதுபதியோட ஒரு அற்புதமான சிற்பம் கும்பிட்ட மாதிரி இருக்கு. கைகள் உடைந்த நிலையில சிதைவடைஞ்சிருக்கு. கீழே பாருங்க ஒரு காளியோட அந்த ஒரு உக்கிரமான ஒரு வடிவம் சிற்பமா சூப்பரா பண்ணியிருக்காங்க. இது வந்து பெண் மாதிரி இருக்கு, இது ஆண் மாதிரி இருக்கு. இது வந்து புனர்வு சிற்பங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. பாருங்க அந்த காலத்துல கோயில் வந்து வழிபாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒரு வாழ்க்கையோட பல தத்துவங்களை வந்து சொல்ற மாதிரியான ஒரு இடம் தான் கோவில். அங்க வந்து நீங்க ஆன்மீகமும் இருக்கும், வாழ்க்கையோட தத்துவங்களையும் சொல்லும். அதே நேரத்துல உங்களுக்கு வந்து வாழ்க்கையில இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கறதையும் கத்துக் கொடுக்கும். இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல பாலியல் கல்வி ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு அப்படின்னு, அதையும் புகற்ற மாதிரிதான் அந்த கோயில்கள்லாம் இருந்திருக்கு. அதுக்கு இந்த மாதிரி சிற்பங்கள் பாருங்க ஒரு எடுத்துக்காட்டு. பாருங்க இது குரங்கு மாதிரி இருக்கு. வால்லாம் தெரியுதா உங்களுக்கு? குரங்கு இங்க வால்லாம் அந்த இடத்துல சுத்தி இருக்கு பாருங்க. குரங்கு ஒரு மனுஷனை அடிக்கிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. இது குரங்கு, இது மனுஷன் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல புணர்வு சிற்பம் இருக்கு, அதனால இதுவும் புணர்வு சிற்பமா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு சிற்பம் வந்து சும்மா வந்து புடைப்பு சிற்பமா தான் இருக்கு. புடைப்பு சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு தடிய ஒருத்தவங்க ஊன்றி நிக்கிறாங்க. ஆனா ஊன்றி இவங்க சப்போர்ட்டுக்கு நிக்கல. அவங்களோட காலை பாத்தீங்க அப்படின்னா தெரியும், அவங்க ஸ்டைலா நிக்கிறாங்க. சோ எதையோ நின்று அவங்க ரொம்ப நேரமா நிக்கிறாங்க. எதையோ கூர்மையா பாத்துக்கிட்டு எதையோ கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத அவங்களுடைய ரொம்ப நேரமா நின்றனால அவங்களுடைய பொசிஷனை வந்து மாத்தி பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி அவங்களுடைய அந்த கம்பை வந்து சப்போர்ட் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் நான் தஞ்சாவூர்லயே பாக்கல மக்களே. இங்க பாருங்க காலில் உள்ள அந்த அந்த அமைப்புக்கெல்லாம் ஷூ மாதிரியான அமைப்புக்கெல்லாம் தெரியும். சொல்ல முடியாது இது வந்து தஞ்சாவூர்ல அந்த மார்க்கோ போலோ சிற்பங்கள்லாம் பார்த்திருக்கோம். சொல்ல முடியாது இது வெளிநாட்டுக்காரங்களா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அவங்களோட ஆமா தலையோட அமைப்பு தெரியல. ஆனா கால் பொசிஷன் அந்த ஊன்றுகோல்லாம் வெளிநாட்டுல தான் அந்த மாதிரி ஊன்றுகோல்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை வெளிநாட்டுக்காரங்க யாரோ பயணி இங்க வந்ததுக்கான ஒரு அடையாளமா இருக்கலாம். அருமையா இருக்கு நண்பர்களே. பாருங்க நம்ம பழைய இதிகாசத்துலலாம் இந்த வாகனத்தை பார்த்திருப்பீங்க. பாருங்க இந்த வாகனத்துல தான் தேவர்கள் மற்ற எல்லாருமே பறந்து போவாங்க. பல விலங்குகளோட உருவங்கள் சேர்ந்த மாதிரி இருக்கு. மயிலோட வாயமைப்பு, கீழே வந்து கால் வந்து வேற மாதிரி இருக்கு, மூக்கு வேற மாதிரி இருக்கு, எல்லாமே வித்தியாசமா இருக்கு. நீங்க பாக்குற கீழே இருந்து மேல பாக்குற எல்லாமே வந்து பாருங்க கடல்ல வெட்டி எடுக்கப்பட்ட பாறைகள். அரிச்சனால அதுல உள்ள இருக்கிற அந்த சங்கு ஓடுகள்லாம் அப்படியே தெரியுது. நாங்க இவ்வளவு நேரம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தது வந்து கோபுரத்தை மட்டும்தான், இன்னும் கோயிலுக்குள்ள போகல. கோயில்ல இன்னும் எவ்வளவு மேட்டர், எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளோ நம்மளை வாயை புழக்கிற மாதிரியான சிற்பங்கள் இருக்குன்னு தெரியல. இப்பதான் நாங்க கோயிலுக்குள்ளே போறோம். என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ, போவோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. கரெக்டா வந்து 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 4:30 வந்து இப்ப மணி 6:15.
1.25 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உள்ளே போய் சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு நாள் பத்தாது. இருந்தாலும் அங்கங்கே தெரிகிறத ஓரளவு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாமே இருட்டாக ஆயிடுச்சு. அந்த லைட்டிங்கில் வந்து இந்த கேமரா வந்து எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியலை. மேலோட்டமாக சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு திருப்பும் வந்து இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்களை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ சொல்கிற இந்த விஷயம் யாருக்குமே தெரியாத விஷயம். ஸோ இந்த விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலை இதுதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் எத்தனை பேருக்கு தெரியாத விஷயங்கள் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள் மண்டபத்தில் 2 மண்டபத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்டேஜ் புதுசாக இப்போ தான் போட்டிருக்காங்க. அதில் வந்து நடராஜருடைய சிற்பத்தை வந்து வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காங்க. நாம் இப்போது வெளிகோபுரத்தில் உள்ள ஒரு சில சிற்பங்களை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதை பார்த்து முடிச்சுட்டு இப்போ தான் நம்ம உள்கோபுரத்துக்கு வந்திருக்கோம். உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கோயிலுக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல பாருங்கள் சேதுபதி மன்னர்கள் கையெடுத்து கும்புற மாதிரி வரிசையாக நிற்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஆமாம் வரவேற்கிறாங்க. இதை நீங்கள் வந்து ராமேஸ்வர கோயில்லையும் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். அது மாதிரி நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே எதெல்லாம் டேமேஜ் ஆகிருந்துச்சோ அதை ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு எல்லாத்தையுமே சீரமைச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே உள்ளே கொஞ்சம் நகர்ந்து வந்தீங்க அப்படின்னா உள்ள ராமநாத சேதுபதி அவர்கள் வந்து நிற்பாங்க. இங்கே வந்தால் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம், 50 காசு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல யானையுடைய சிற்பத்தை வரைஞ்சிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னு தான் கேட்பீங்க. அதை பற்றி அடுத்து பார்ப்போம். மக்கள் இந்த இடத்துல பாருங்க, ஒரு 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 அம்பாசு சைஸ்ல, அதாவது 50 பைசா சைஸ்ல தான் இருக்கும் பாருங்க இந்த சிற்பம். அதுக்கு உள்ள பாருங்களேன், யானை வந்து துதிக்கையை தூக்கிட்டு ஒத்த காலில் பீடுற மாதிரி ஒரு சிற்பம் பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? அருமையான சிற்பம். அதாவது நான் தாராசுரத்தில் பார்த்துருக்கேன். தாராசுரம்ல கங்கை கொண்ட சோழபுரத்தில் பார்த்துருக்கேன். அங்கே வந்து இந்த கார்வா சைஸ்லலாம் 25 பைசா சைஸ்லலாம் சிற்பங்கள் இருக்கு. அதே மாதிரி தான் பாருங்க 50 பைசா சைஸ்ல யானையோட சிற்பம். அதை சுற்றி ஒரு வட்ட வடிவத்தில் கோபுரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி அருமையா சிற்பம் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா சன்னதியோடைய அந்த கருவறை இருக்கு இல்லையா, அந்த கருவறையோட மண்டபத்திலேயே இடதுபுறமா வந்தீங்க அப்படின்னா இருக்கும். கண்டிப்பா வந்தீங்க அப்படின்னா பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, அதே ஒரு 50 பைசா சைஸ்ல ஒரு சிவலிங்கம் ஒரு கோபுரத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி அற்புதமா இருக்கு. அருமை அருமை. இங்க பாருங்க, அதே மாதிரி ஒரு கோபுரத்துக்குள்ள அதே மாதிரி சிற்பம் ஒருத்தவர் கையெடுத்து கும்பிட்ட நிலையில அருமையா இருக்கு பாருங்க. புல்லரிக்குது. உங்களுக்கும் அந்த ஃபீல் இருந்தா சொல்லுங்க மக்களே. இந்த இடத்துல பாருங்க, ஒரு யாழியை வந்து கீழே ஒரு யானை அதோட தும்பிக்கையால தாங்கி பிடிக்கிற மாதிரி பாருங்க. பின்னங்கால்கள் யாழியோட பின்னங்கால்கள் தரையில இருக்கு. முன்னங்கால்களை பாருங்க, ஒரு யானை வந்து தும்பிக்கையாலையும் அதோட தந்தங்களாலையும் அப்படியே பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு பாருங்களேன். மேலே உள்ளது சிம்மையாளி பாருங்க, எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க. அப்புறம் அந்த கருவறையிலேயே நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னா கருவறையில் வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் வந்துருக்குங்க. இந்த கல்வெட்டோட டீட்டெயில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கழுகு பார்வை அப்படிங்கிற நம்மளுடைய வரலாற்று சேனலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸாக கூடிய விரைவில் பதிவேற்றுவோம். அடுத்து போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகள் பழமையான இங்கே இருக்கக்கூடிய தலை விருச்சம்னு சொல்லக்கூடிய இளந்த மரத்தை நீங்கள் பார்க்கலாம். பழங்காலத்தில் முனிவர்கள்லாம் இந்த இடத்துல உட்காந்து தான் தியானம் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. அவ்வளோ அற்புதமான ரொம்ப பழமையான ஒரு இளந்த மரங்க இது. அது மாதிரி இங்கே சிவலிங்கங்கள் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணி நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்னாலும் வேண்டிக்கிட்டு போங்க. அப்புறம் இதே இடத்துல அந்த குளத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்க வாசம் இருக்கணும், தனியாக ஒரு சன்னதி இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதையுமே வந்து பார்க்கலாம். இந்த உத்தரவச மங்கைக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒருவர் தான் இந்த மாணிக்க வாசகர்.
இங்கே பாருங்கள் கோவிலுக்கு மேலே எவ்வளவு அழகான வண்ண ஓவியங்கள் இருக்குது அப்படின்ட்டு. எத்தனை பேர் நீங்கள் உள்ளே வந்து இதெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல. நாங்களுமே இவ்வளோ நாள் வந்திருக்கோம், இதெல்லாம் கவனிச்சதே கிடையாது. இது எங்கே இருக்குது அப்படின்னா அம்பாள் சன்னதிக்கு மேலே தான் இருக்குது. இது எல்லாமே மராட்டியர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட வண்ண ஓவியங்கள் மாதிரி தான் தெரியுது. எத்தனை பேர் இந்த வண்ண ஓவியங்களை கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெரியசி சந்திரசேகர குருப்பர், ராமநாதபுரம் மாவட்டம், திரு உத்தரகோஷமலை. இந்த கோவிலில் பரம்பரை தலைமை கூட்டுறார். இந்த கோவில் வந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முற்பட்டது. ராமேஸ்வரத்தை காட்டும் ரொம்ப ரொம்ப பழமையான கஷேத்திரம். ஃபஸ்ட்டு வர்றீங்க, வரும்பொழுது இந்த பக்கம் பிள்ளையார், இந்த பக்கம் முருகன் இருக்கும். பிரம்மாவுடைய அடிமுடியை கண்டதாக பொய்ச்சா சொல்கிறோம். பிரம்மாவிற்கு மோட்சம் கொடுத்துடும். அதனால் இந்த சிவாலயத்தை மட்டும் தாளம்பூஷாத்திரா ஒரு ஐதீகம். அன்னம் பண்டிரூபமாக நாம் பிரம்மாவுடைய அடிமுடியை கண்டேன் அப்படின்னு சொல்லி பொய்ச்சா சொன்னதுனால இந்த சிவனுக்கு மட்டும் தாளம்பூஷாத்திரா ஒரு ஐதீகம். சிவஸ்தலத்தில் முதல் ஸ்தலம். சிவன் ஒருவர் இருப்பாராயின் சொந்த ஊர் தங்குபடம் கொண்டிருந்தால் உத்தரகோசமங்கைன்னு பேர். சுவாமி பேர் வந்து மங்களநாதன். வண்டோதரி நீண்ட நாட்களாக கல்யாணமே ஆகாமல் இருந்து தவம் பண்ணி ராவணனுக்கு சர்ப்ரைஸாக சாந்தேசம் பண்ண வரப்பொழுது இந்த ராவணனை கூப்பிட்டு வண்டோதரி கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த ஒரு மங்களகரமான காரியத்தினால சுவாமி பேர் வந்து மங்களநாதர்னு பேர். மங்களநாதர். ராவணன் சர்ப்ரைஸாக சாந்தேசம் பண்ண வர்றார். இந்த அம்மா தவம் பண்ணுறதுக்கும் கல்யாணத்துக்காக தவம் பண்ணுறதுக்கும் வண்டோதரி ராவணன் சர்ப்ரைஸாக சாந்தேசம் பண்ண வர்றதுக்கும் சரியாக சிவபெருமான் கூப்பிட்டு மங்களநாதர் கூப்பிட்டு வண்டோதரிக்கு ராவணன் கல்யாணம் பண்ணி வச்சார். அந்த ஒரு மங்களகரமான காரியத்தை சுவாமி பேர் மங்களநாதர். சுயம்புலிங்கம், பூமியில் தானாக உற்பத்தியானவர். இங்கு ஏகப்பட்ட இழந்த மரங்கள் இருந்தது. அந்த இழந்த காடுகள் அந்த ராஜாக்களுக்கு வந்து பால்கள் கொண்டு போகும் பொழுது இவங்க என்ன கேட்டிங்கன்னா டெய்லி அந்த இடம் இரண்டி தட்டி விட்டுருக்கு. என்ன காரணம் தட்டி விடுதுன்னு சொல்லி அந்த இடத்த வெட்டி பார்த்துக்கலாம். ரத்தம் பீறிட்டுருக்கு. திரும்ப ரத்தம் பீறுதுன்னு சொல்லி பயப்படுறாங்க. தோண்டி பார்க்குறாங்க, ஆவடைகள் கிளம்பிடுக்கு. இந்த ஆவடைகள் வரும்பொழுது சிவபெருமான் நேச்சுரலாக கிளம்பிட்டார். மண்முந்தியோ மங்கை, அதற்கு பேர் தான் மண்முந்தியோ மங்கை முந்தியோன்னு சொல்கிற சுவாமிக்கு பேர் மங்களநாதர். சுயம்புலிங்கம். ஓகேங்களா? அம்பாள் பேர் வந்து மங்கேஸ்வரி. இந்த ஊருக்கு பேர் வந்து உத்தரகோஷமங்கை. தமிழ்நாட்டில் 2 இடம் உபதேசம் பண்ணுறோம். தந்தைக்காக உபதேசம் பண்ணுறோம் சுவாமிமலை, அம்பாளுக்காக உபதேசம் பண்ணுறோம் உத்தரகோஷமங்கைன்னு சொல்கிறது. உத்திரம் என்றால் உபதேசம், கோஷம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் பார்வதி. ஈஸ்வரன் ஈஸ்வரிக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ரகசியமாக உபதேசம் பண்ணதினால் இந்த ஊருக்கு பெயர் உத்தர கோசமங்கைன்னு பெயர். இப்போ மதுரையில் எப்படி மீனாட்சி அம்மனுக்கு 10 உற்சவங்கள் சித்திரையில் திருக்கல்யாண வைபவம் நடக்குமோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் மங்களேஸ்வரிக்கு 10 உற்சவங்கள் ரொம்ப கிராண்டாக ஃபேமஸாக நடக்கும். ஓகேங்களா? இதில் 8ஆம் நாள் திருக்கல்யாணம். அம்பாளுக்கு வந்து என்ன நட்சத்திரம் என்ன ராசின்னு கேட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சித்திர நட்சத்திரே கன்னியா ராசி. அது காலம்புற கல்யாணம். இங்கே மட்டும் ஒரு மாறுதலாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கு மாலையில் தான் கல்யாணம். 3 மணி முதல் 4:30 மணிக்குள் மங்களநாதர் அருள்மிகு மங்களேஸ்வரி அம்பாளுக்கு திருமண வைபவம் செய்வார். என்ன காரணம் கேட்டால் அம்பாளுடைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி. அப்போ ஈவினிங் காலையில் ஹஸ்தம், காலையில் சித்திர கன்னி, சாயந்தரம் ஹஸ்தம் கன்னி. இங்கே சாயங்காலம் தான் கல்யாணம் ஆகும். அதற்கப்புறம் அது மீனாட்சி, இது மங்களேஸ்வரி. அதற்கப்புறம் இந்த அம்பாள் வந்து அபயகஸ்தம் சொல்கிறது. 4 கைகள் உள்ளது. எந்த அம்பாள்கிட்டையும் 4 கைகள் இருக்காது. இங்கே மட்டும் 4 கைகள். இதை ரொம்ப கவனமாக கவனிக்கணும், ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும்.
எந்த அம்பாட்டுமே உத்ராட்சம் பார்க்க முடியாது வலது கையில், இங்கே மட்டும் உத்ராட்சம் பார்க்கலாம். ஏன்னு கேட்டால் சிவன் வந்து பார்வதிக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணப்பட்ட ஒரு சிறந்த இடம். எந்த அம்பாட்டையும் நந்தி வாகனங்கள் கிடையாது, இங்கே மட்டும் நந்தி வாகனம் இருக்கும். இந்த இருக்கு எத்தாப்படம். அப்போ எல்லா சிவாலயங்கள்லையுமே முதல்ல மூலவட்டிலிருந்து காப்பு கட்ட ஆரம்பிப்பாங்க. இங்கே மட்டும் அங்கே சிவன்கிட்ட காப்பு கட்ட இங்கே அம்பாளுக்கு தான் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டும். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்டிங்? அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் சிவன் வந்து பார்வதிக்கு ரகசியமாக உபதேசப்பட்டதுனால இந்த ஊருக்கு போய் உத்தரகோஷம் வந்ததுனால இங்கேருந்து தான் ஸ்டார்ட் திருநாள். இங்கே இருக்க கொடிமரம், இங்கே தான் கொடியேற்றம் 1ஆம் திருநாள் 2ஆம் திருநாள் நடக்கும். அடுத்து இங்கே மாணிக்க வாசகருக்கு 8 ஆண்டுகளாக அஷ்டமா சித்திகளாகி ஞான உதயங்கள் ஏற்பட்ட மாணிக்க வாசகர் பாடப்பட்ட சேத்திரம். இந்த ஊரில் நடராஜா மரகத நடராஜா உயரம் 5 அடி உயரம், திருவாட்சியிலிருந்து பாதம் வரைக்கும் ஒரே கல்லால் ஆனவர். வருஷத்தில் ஒரு நாள் தான் ஆறுதல் அபிஷேகம். சிதம்பரத்தை எப்படி நடராஜருக்கு ஆறுதல் அபிஷேகம் நடக்குமோ அது மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு ஆறுதல் அபிஷேகம் நடக்கும். அப்படி அபிஷேகம் நடக்கும் பொழுது முதல் நாள் மத்தியானம் பகல் 12 மணிக்கு சந்தன காப்பை கலைச்சிடுவோம். மறுநாள் காலத்தால் 3 மணிக்கு 4 மணி 5 மணி ஆகிதான் சந்தனங்கள் சாத்திடுவோம். அன்னைக்கு சாத்திர சந்தனம் மறு வருஷம் ஆறுதலாக ரிமூவ் பண்ணுவோம். 1 இயர் வரைக்கும் சுவாமி திருப்பணி சந்தன காப்புகள் இருக்கும். பச்சை மரகத கல்லால் ஆன நடராஜா. அது மாதிரி ராஜா உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த ஊரில் மட்டும் 5 பேரும் மரகதமான ராஜா பார்க்கலாம். மரகதமாக இருக்கக்கூடிய ராஜா மறை பொருளாக இருக்கா இதுன்னு சொல்லி மாணிக்க வாசகர் பாடுறார். திரு சந்தன சான்றிதழ் சுந்தரா போற்றி சான்று கொடுக்குறார். திரு சந்தன சான்றிதழ் சுந்தரா போற்றி. ஏன்னா சிவபெருமானுக்கே நீத்தல் விண்ணப்பம் கொடுத்துட்டார். நாம் போகிற ஒரு அதிகாரியை பார்க்குறோம்னா ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். மாணிக்க வாசகர் அந்த காலத்தை என்ன பண்ணுறார், நீத்தல் விண்ணப்பம் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தையே சிவபெருமான்கிட்ட கொடுத்துட்டார். அதுக்கு பேர் நீத்தல் விண்ணப்பம்னு பெயர். அவர் கேட்கறத போல அந்த சிவபெருமான் நீக்கி கொடுக்கணுமேங்கிறதுக்காக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அது மாதிரி நடராஜருக்கு பதிலாக உச்சிக்காலம் 12:30 மணிக்கு படிகலிங்கம் மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம் நடைபெறும். அப்படி அபிஷேகம் நடைபெறும் பொழுது இந்த பக்கம் மாணிக்க வாசகர் மந்திரார்த்த குளத்தோடு ஏடும் கைக்குப்பணம் முடிவாக இருக்கார். சீர்காழியில் தோணியப்பது மாதிரி உமாமகேஸ்வர் பார்வதியும் பரமசிவமாக காட்சி விட்டார். நடுவில் படிகலிங்கம் பண்ணுறீங்க 3 குச்சிக்கால நேரத்தை மட்டும் காட்சி விட்டாக. இங்கு இருக்கக்கூடிய ஸ்தலபுட்சம் வந்து இறந்த மரம். மதுரையில் கடம்பவனம், திருவானைக்காவல் நாவல், காஞ்சிபுரத்தில் மாமரம், உத்தரவாசம் இருக்கக்கூடிய ஸ்தலபுட்சம் இறந்த மரம் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இங்கு 18 லட்சத்திற்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய காக்கபுஜர மகர்ஷிகள், வேதவியாசர், பாணாசரன் சொல்லி பல மகானா தொட்டு பூஜை பண்ணப்பட்ட சிவாலயம். 998 சிஷியர்கள் சிவபெருமான் மாணிக்கவாசர் எல்லாம் சேர்ந்து ஒரு 1000 லிங்கமாக இருக்கார். சகஸ்தலிங்கம் சொல்றது. மாணிக்கவாசர் பிறந்தவனா திருவாதூர். அவர் அடக்கம் பண்ண இடம் எது இப்போ யூடியூப் சேனல்லே கேட்குறேன்னு சொல்லுங்க வாங்கலாம், தெரியாது. அதுதான் உத்தரகோசம். அப்படி ஜோதி ஆயிடுறார். 998 பேருக்கு பாடம் நடத்திட்டு இருக்கார். அவர் தண்ணீராக ஏற்படுது. சிலோன் போறார். வண்டோதரிட்ட ஏர்த்தனில் சூழ் தென் இலங்கை வண்டோதரிக்கு பேரல் எழுத்து இன்பம் தாசேபரான்னு சொல்லி பாடல். வண்டோதரிட்ட போறார். வண்டோதரி சிவபக்தர். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. நான் செல்ற இடம் பூராமே நல்லது கிடைக்கணுங்கிறாங்க. நீங்கள் புலங்கள் பூரா அக்னி புலம்பாடு என்ன காரணம் சொல்லி கேட்கும் பொழுது அக்னி புலம்பாடு ஏற்படுங்கிறாங்க. என்ன காரணம் சொல்லி கேட்கும் பொழுது நடிகை பரியாக்கி விட்டுனா சாப மோஷம் கொடுத்துட்றாங்க. அப்படி சாப மோஷம் கொடுக்கும். அங்கேருந்து இங்கே வர்ற மீன் போட்டில் 998 பேரும் கேட்குறாரு. சிஷியர்கள் பூராமே ஒரு குருவை பார்த்து, குருவே அந்த இடத்துக்கு போய் சின்ன படிக்கணும்னு சொல்கிறேன் அந்த காலத்தில். என்னாச்சு குருவே அப்படின்னு. நான் புலங்கள் பூரா அக்னி புலம்பாடு ஏற்படுமாப்பாங்க. நச்ச மாத்திரத்தில் அக்னி உண்டாயிடும். அப்போ இத்தனை பேர் இருந்து உங்களுக்கு தன்னோட கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளுமே உள்ளே விழுந்துறாங்க அக்னியில். எல்லாமே மேப்படுத்து சார் ரெக்கார்டிக்காக நான் பேசுறது. அப்போ கையை வச்சு பார்க்குறார், தண்ணி ஆயிடுச்சு. ஒவ்வொரு குழந்தையாக கரையேற்றுறார். சிவபெருமான் பார்க்குறார், உனக்கு என்ன வேணும்? வீட்டு எண்ணெய் ஆட்கொண்ட எம்பெருமானே, காசியில் பிறந்தால்தான் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தால்தான் முக்தி, ராமேஸ்வரம் ஹால்ட் பண்ணாதான் முக்தி, இந்த ஊரில் பிறக்க இருக்க நினைக்க இறக்க முக்தி, முக்தி கொடுக்கும் மும்முதற் கடவுள். மணிவாசகர் பாடுறார். மாணிக்கவாசகா பாடல்பட்ட ஒரு கஷேத்திரம். அதே மாதிரி இங்கே வந்து ஷீரார் பவளங்கார் முற்றம் பயிராக காணாலும் ஏறாரும் தந்தலும் பொற்பழகை ஏறி அமர்ந்து நாராயண் அடியோர்க்கு 4 முறையோன் ஊராக தந்தரும் உத்தரகோச மங்கை பொன்னூசல் ஆடாமே
ஆறா அமுதே அமுதீஷன் என்பாவாய் அப்படின்னு சொல்லி இங்க பொன்னூஞ்சல்ல உலகம் பூரா எங்க போனாலுமே இந்த ஊரை பத்தி உலகம் பூரா பாடுவார் மாணிக்கவாசகர். ஆகையினால இங்கு மங்கள விநாயகர், மங்களநாதர், மங்களேஸ்வரி, மாணிக்க வாசகர், மரகத நடராஜா, மரகத லிங்கம் இல்ல மானா என்று இருக்கும். இங்கு பிரார்த்தனை பண்ணின்றாலே சகல தோஷ நிவர்த்தி, சகல கஷ்ட நிவர்த்தி, சகல ஐஸ்வர்யம், சகல சம்பத்துக்கள், சகல லட்சுமி கடாட்சங்கள் உண்டாகும். ஆகையினால உள்ள இருக்கக்கூடிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம், வெளியில் இருக்கக்கூடிய தீர்த்தம் பிரம்மாவுடைய அடிமுடியை கண்டதுனால வெளியில் இருக்கக்கூடிய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். ஆக இங்கு ராமேஸ்வரம் மாதிரி மங்கள தீர்த்தம், பர்வத தீர்த்தம், அரித்துவமான வயிற்று வலி, விடாத வயிற்று வலி ஒரு தீர்த்தம் உண்டாச்சு, அதை குடிச்சிருக்கா வயிற்று வலி ஸ்டாப் ஆயிருக்கு. அந்த தீர்த்தமும் இருக்கு, நல்லதுன்னு அது ஒண்ணுதான். மங்கள தீர்த்தம், அரித்துவ தீர்த்தம், பர்வத தீர்த்தம், அக்னி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம். மெய்யார் தடம் பொய்யை காணாலும் உண்மையை கண்டு எப்பேற்பட்ட பொய் சொல்றவனாக இருந்தாலும் அந்த குளத்துல திருப்பாணி போற வழியிலே இருக்கு. அந்த குளத்துல குளிச்சுட்டு இருந்திருந்தான்னா பொய்யே சொல்ல மாட்டான்னு சொல்லுவான். ஆனா இப்ப பூரா பிளானோட இறங்கி பிளானோட ஏறாங்க மாறி இருக்கு. அதே மாதிரி வியாசர் தீர்த்தம், அது ரொம்ப பேருக்கு தெரியாது, உலகத்துல யாருக்குமே தெரியாது வியாசர் தீர்த்தம் எங்க இருக்குன்னு. இப்ப பக்கத்துல உத்தரகோசம் ஹைஸ்கூல் கிட்டக்க இருக்கு. உத்தரகோசம் ஹைஸ்கூல் அரசு மருத்துவமனை அதற்கு பக்கத்தில் இருக்கு வியாசர் தீர்த்தம், லெப்ட் சைடில் இருக்கு வியாசர் தீர்த்தம். வியாச முனிவர் 12 பேருக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய காக்கபுஜி முனிவர் மாதிரி வியாச முனிவர், அந்த தீர்த்தம் வியாசர் தீர்த்தம் இருக்கு. அதே மாதிரி இங்க வேண்டத்தக்கது அறியோயினி, வேண்ட முழுவதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணிகொண்டா யாதும் வேண்டின் உன்றன் விருப்பம் ஒன்றோ. நீங்க என்னென்ன வேண்டியாலும் அது பூரா கற்பவருஷமா கிடைக்கும். இந்த ஊர்ல மிக மிக முக்கியமானது, மிக 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 முக்கியமானது என்னவென்றால் இந்த பக்கத்தில் இருக்க நீலகண்ட சுவாமிகள், திரு நீலகண்ட சுவாமிகள். இவர் நாடுகள் முனியப்ப சுவாமி, மொட்டக்கோவரத்து முனிய சுவாமி, திருவாதிரை முனியப்ப சுவாமி. இந்த பக்கத்தை வெள்ளை வேஷ்டி சுவாமி கோவில்லே ஒரு கோவில் இருக்காது, நான் சொந்தமாக பராமரித்து வருகிறேன். அந்த கோவில்லே ஒன்று இருக்கு. வணங்கினா மிக 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 ரொம்ப 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 அற்புதமா இருக்கும். நாம என்னென்ன நினைச்சோமோ அந்த காரியங்கள் பூரா நடக்கும். கற்பக விஷயத்துக்கு கீழே இருந்து பார்த்தோம்னா பலாப்பழத்தை நினைச்சா பலாப்பழம் நடக்கும், ஆப்பிள் நினைச்சு பார்த்தா ஆப்பிள் கிடைக்கும். அதே மாதிரி இப்ப மனோரஞ்சன் ஒரு பூ இருக்கு, அதை மோந்து பாருங்களேன். நீங்க என்ன பூ என்ன பழங்கள் நினைச்சு மோந்து பார்த்தாலும் அந்த வாடை அப்படியே அடிக்கும். மாம்பழத்தை நினைச்சு மோந்து பார்த்தா மாம்பழ வாடையே அடிக்கும், ஆரஞ்சு பழத்தை நினைச்சு மோந்து பார்த்தா ஆரஞ்சு வாடையே அடிக்கும். அது மாதிரி இது ரொம்ப 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 சிறப்பானது. இந்த நீலகண்ட சுவாமி ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இதெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு உட்பட்டது. இங்க இருக்கக்கூடிய ஓவியங்கள் பூராமே 3000 years, வெரி 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 ஓல்டு. 3000 ஆண்டுகள் நான் சொல்ல வரல, 3000 ஆண்டுகளுக்கு உட்பட்டது நான் சொல்ல வரேன். அவ்வளவுமே மூழ்கிப்பேன். ஓகேங்களா? ஆக யாதிலும் வேண்டும், என்னென்ன வேண்டாலோ பூரா கற்பவருஷமா கிடைக்கும். அதனால நல்லதே நடக்கட்டும், நானா இருப்பேன். என் பேர் ஏசி சந்திரசேகர குருக்கள், திரு உத்தரகோசமங்கை. நமஸ்காரம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதர்ச்சியாக தான் நம்ம இந்த உத்தரகோசமங்கைக்கு கிளம்பி வந்திருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிர்மல் ப்ரோ ராமநாதபுரத்தில் இருக்கனால அவருக்கு கால் பண்ணி கூப்பிட்டா வாங்க ப்ரோ சாமி கூப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். எந்த ஒரு பிளானுமே வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற பிளானே கிடையாது. வந்தோம். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ முழுக்க பார்த்துருப்பீங்க. நம்ம முன்கோபுரத்திலே கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை எல்லாமே சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளே போயிருக்கோம். உள்ளே போய் ஒரு சில சிற்பங்களை உங்கள்கிட்ட காமிச்சிருப்போம், கல்வெட்டுகளை பற்றி பேசியிருக்கோம். அதுபோக இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அம்பாள் சன்னதிக்கு போனோம். அங்கே போய் அங்கே உள்ள குருக்கள்கிட்ட இந்த உத்தரகோசமங்கையோட வரலாறு என்ன, இதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவரை யாருமே சொல்லாத எத்தனையோ விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, இதுவரையிலும் நீங்கள் எத்தனையோ பேர் உள்ளே வந்திருப்பீங்க, பார்க்காத எத்தனை விஷயங்களை நம்ம காட்டியிருக்கோம். இந்த வீடியோ இதுவரையிலும் நம்ம எடுத்ததுலேயே கொஞ்சம் மாறுதலாக இருக்கும்போது தொடர்ந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களோட பதிலுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நினச்சி நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் 2 பேரும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.